இன்னைக்கு இஸ் இட் வர்த் டு இன்வெஸ்ட் அண்ட் மேக் மணி அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பேங்க்குக்கும் நீங்கள் நிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸ், இல்லைனா நீங்கள் மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கு, ஸ்மால் கேப் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கு. ஒரு 3 இயர் பேசிஸில் 3 to 4 இயர் பேசிஸில் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் சுமாராக தான் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மாதமாக நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஒரு சேஞ்சாக பார்ப்போம். ஸோ நிம்ஸ்னு சொல்லுவாங்க, நிம்ஸ் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பற்றி குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஸ்லோவாக இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ரிசல்ட் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கமெண்ட்ரிஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக கிரெடிட் க்ரோத். ஸோ ஜென்ரலாக பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா டெபாசிட் சைடு ஒரு சைடு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து டெபாசிட் வாங்கி அதை லோனாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் தான் அவங்க மார்ஜின்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க.